ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சென்னை டு துபாய் நான் எப்படி தனியாக ட்ராவல் பண்ண என் பையனை வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 9:50 ஃப்ளைட்டு சென்னை டு துபாய். ஸோ 6:50க்கெலாம் போர்டிங் நம்ம போயிடணும். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிளம்பி 6:30க்கெலாம் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா லக்கேஜ் தான். ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம உள்ள செக்இனில் போயிட்டு திரும்ப வெளியே கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே நாங்கள் பேக்கேஜ் அண்ட் ட்ராப்பிங் பண்ணுவோம். ட்ராலி சேஃபாக வரணும். இல்லைனாலுமே ட்ராலி சேஃபாக தான் வரும். ஸோ அதனால் அங்கே பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் அங்கேயே வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெயிட் செக் பண்ணும்போது ஈச் 25 இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஓவராலாகவே 48 தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ள செக்இன் போகும்போது பாஸ்போர்ட் காப்பியோட ஜெராக்ஸ், விசா காப்பியோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் டிக்கெட்ஸ் எல்லாமே நான் ஜெராக்ஸ் எடுத்து கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். அதை உள்ள செக்இன் பண்ணிட்டு நாங்கள் இந்த வாட்டி எமிரேட்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் செக்இன் பண்ணும்போது லக்கேஜ் போட்டோன்னே லக்கேஜ் அதே 48 தான் ஷோ ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக நம்மகிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி இருக்கா, இல்லை டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லாமே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி இமிக்ரேஷன் போயாச்சு. இமிக்ரேஷனும் ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே முடிச்சுட்டாங்க. அவங்களும் அதே தான் கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, நாங்கள் உங்க கூட ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட் 10 உங்களுக்கு போர்டிங் பாக்ஸ்லேயே கேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக்இன்லேயே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க எந்த கேட்டை எப்படி போகணுன்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் எதுக்குமே பேனிக் ஆக வேண்டாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு போர்டு இருக்கும், எங்கே இருக்குது கேட்க்கு எப்படி போகணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு போகணும். ஸோ ஷார்ப்பாக எங்களோட எமிரேட்ஸ் ஃப்ளைட்டும் வந்துருச்சு. ஃப்ளைட்குள்ளே போகணும். எமிரேட்ஸ் உடனே செம்ம பெஸ்ட் சர்வீஸ், சூப்பராகவே சொல்கிறோம். அவ்வளோ கிளாசிக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் ஒரு மாதிரி நல்ல ஒரு என்கேஜாகவே வச்சுருந்தாங்க. நீங்கள் அதுவும் 5 இயர்ஸ் பிலோ கிட்ஸ் கூடலாம் போனீங்கன்னா அவங்கள பயங்கரமாக என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ட்ராயிங் புக்ஸ், கலர் பென்சில்ஸ், அப்புறம் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு கீ செயின், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் கலர் புக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் கிட்ஸ் மீல் கொடுத்தாங்க. அவனதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் வெஜ் மீல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவனுக்கு பிடிச்ச பன்னீர் கிரேவி, லைக் சாலட், அதுக்கப்புறம் ஒரு கேக் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கார்டுமே கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு என்ன மீல் வேணும். நான் அதில் சிக்கன் பிரியாணி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. பிரியாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் கேக், அந்த சாலட் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே ஃப்ளைட்டில் எவ்வளோ சூப்பராக ஃபுட் இருக்குன்றது எனக்கு எமிரேட்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. போன வாட்டி நாங்கள் என் ஹஸ்பண்ட் கூட ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. இந்த வாட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு நமக்கு என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும் உடனே உங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க மானிட்டரில் நீங்கள் எல்லா மூவிஸ், சாங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹெட்செட், பிளாங்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்கேஜாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துபாய் லேண்ட் ஆயாச்சு. அங்கேயும் இமிக்ரேஷன் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்மளும் லக்கேஜை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக துபாய் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.